கூப்பிட்டீங்களோ? ஆமா மர்மல, இப்பதானே நீ எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்க. எங்க குடும்ப பாரம்பரியம், அந்த பரம்பரைய பத்தி விளக்கமா சொல்லணும்ல. அப்பதானே உனக்கு எல்லாமே விஷயம் புரியும். சொல்லுங்க தே, என்ன பாரம்பரியம்? புது மர்மல, எங்க வீட்ல எல்லாம் யாரா இருந்தாலும் சரிதான், நானா இருந்தாலும் சரிதான், என் மோளா இருந்தாலும் சரிதான், புருஷனை அப்படி மதிப்பா பாத்துக்க. எனக்கு வயசாயிட்டு என்ன விடு, என் மொவர் கபரு புருஷன் கிழிச்ச கோட்டை தாண்டிட மாட்டான். புது மர்மல, என் மோவளை பத்தி இப்படி பெருமை பீத்துதேன்னு மட்டும் நினைச்சுக்கிடாத. என் மோவளை கெட்டி கொடுத்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் அவ புருஷன் 2 வார்த்தை பேசினார்னா இவ சரிங்க சரிங்க சரிங்கன்னு மண்டைய ஆட்டுவாளை தவிர அதுக்கு ஏத்து ஒரு வார்த்தை பேசட்டுமே பேசிட மாட்டான். அவ வாயில இருந்து காத்துதான் வருமே தவிர ஒரு வார்த்தை வந்துடாத. அந்த அளவுக்கு புருஷன் மேல பயபக்தி. சரி, அது ஒரு கரையில இருக்கட்டு, கேட்டுனவே அதனால மாப்பிளைக்கு அடங்கி போறான்னு வச்சுக்கிட்டான். மாமியார், அந்த மாமியாருக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுப்பான்னா பாத்துக்கிறியா என் மாமா? என்னதே, மாமியாருக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்களா உங்க அம்மாவா? நான் என் வாயால சொல்லப்படாத மருமல, பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் கேட்டு பாரு. என் மாமா அப்படி அவன் மாமியார தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாளாம். என்னதே சொல்லுதியா? ஐயே புது மருமல, என்ன இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்ட? என் மோவா தலையில தூக்கி வச்சு ஆடுவான்னா கரெக்டா ஆடுவா இல்ல. என் மோவா அப்படி மாமியாருக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுப்பான்னு அர்த்தம். அப்படிங்களே? ஆமா மருமல, என்ன சொல்லுன்னு தெரியல. அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆளுன்னா என் மோவா ஒருத்தி தான். மருமல, இந்த காலத்துல நாத்த நகாரி வீட்டுக்கு வரது யார் தான் விரும்புவா? சவுத்து விட்டு எதுக்கு வாராளுவா, எந்த வந்தாளுவலா போக வேண்டியதுனே, இங்கே கிடந்து உருண்டுட்டு வாராளுவல அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்துல என் மோவா மட்டும் விதி விலக்கு பாத்துக்கா. அவ நாத்த நகாரிக்கு போன அடிச்சு எப்ப வருவியன்னு கேப்பா. பாரேன்னு ஒரு வார்த்தை அவன் சொல்லிட்டா போதும், உடனே ஆட பிடிக்கிட்டா, கோழிய பிடிக்கிட்டா, அதை பிடிக்கிட்டா, இதை பிடிக்கிட்டா திருப்பி பாத்துக்கா. உடனே பிரியாணியை போட்டுருவா, சிக்கனை என்னத்தையெல்லாம் செஞ்சு விடுவா, அதை செஞ்சிருவா, இதை செஞ்சிருவா, பாயசத்தை வச்சிருவா, பப்படத்தை பொரிச்சு விடுவா. இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குதே உங்க மவளை பத்தி. அதே மருமல, இதெல்லாம் கேட்டோன்னு அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்படித்தான் என் மவளை அளவோல சொல்லி எடுத்து வளர்த்து கப்பல் போல கெட்டி கொடுத்துருக்கேன். அவனும் என் பியார் அப்படியே காப்பாத்திட்டு இருக்கா. பாத்தியா எப்படி எல்லாம் தேவை செஞ்சு கிடக்கா. அதுதான் மருமல, எங்க பரம்பரையோட வழக்கமே. அதைத்தான் நானும் வந்து சொல்ல வரணும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் விவரமா சொல்லிவிட்டேன், எங்க பரம்பரையோட எல்லா விஷயத்தையும். மருமல, எங்க பாரம்பரியம் பரம்பரை, அந்த பரம்பரை குணத்தை நீ நல்லபடியா காப்பாத்தணும் பாத்துக்க. என்ன உங்க பாரம்பரியத்தை பத்தி நீங்க நல்ல விளக்கமா சொல்லிருக்கே, அதே மாதிரி நான் நல்ல பேர் எடுப்பேன். அப்படி சொல்ல மக்கா, என் தங்க ரசாத்தி. சொல்ல மறந்துட்டேனே மருமல, என் மொவா 5 நிமிஷம் வீட்டுக்கு வந்துருவா. மருமல, என்னால முடிஞ்ச அளவுக்கு எங்க குடும்ப பாரம்பரியம் பரம்பரைய பத்தி விலைக்கு சொல்லிருக்கேன். இருந்தாலும் நீ முழிய பார்த்தா அதுல ஏதோ சந்தேகம் இருக்க மாதிரி இருக்கு உனக்கு. புரியலனா என் மோ வந்துட்டு இருக்கா பத்தியா, அவட்ட சொல்லி ஒரு மணி நேரம் உனக்கு கிளாஸ் எடுக்க சொல்லுவேன். உனக்கு எல்லாமே புரிஞ்சு போயிரும். அமுகு டுமுகள் அமால் டுமா, அமுகு டுமுகள் அமால் டுமா. என் தங்க மவள வாடி. என் மக்கா, உன் புருஷன் வரலடி. அவர் ஆபீஸ் போயிட்டாருமா. எங்க வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலம்மா, ஒரே வெக்க. அந்தல தான் பாத்தேன், இங்க வர வரும்னு சொல்லி அந்தால வந்துட்டேம்மா. எடி என் மக்கா ரசதி, என்கிட்ட சொன்ன மாதிரி உங்க அண்ணி இப்ப வரவட்டி புறசல தான் நின்னுட்டு இருக்கா. அவகிட்ட சொல்லி போடாத. ஒரே வெக்க எங்க வீட்ல காத்து அடிக்க மாட்டுக்கு ஒண்ணு கொள்ள மாட்டுக்கு சொல்லிராதடி. வரவு உன் புருஷன் வீட்டை பத்தி ஒரு மாதிரி நினைப்பா பாத்துக்க. உன்னையும் மதிக்க மாட்டடி. என்னமா சொல்லுத? எடி உன் புருஷன் வீட்ல ஒண்ணுமே இல்லனாலும் ஒரு மாதிரி பெருமை பீத்தணும்டி. அப்பதான் உங்க அண்ணி உன்ன பெருசா நினைப்பா. எம்மாடியோ யாத்தாடியோ, இவ பெரிய லெவல்ல இருக்கா போல இருக்கு. நம்ம அப்போ இவளுக்கு கொஞ்சம் பணிஞ்சு எடுத்தா போனோம், இவளை மதிக்கணும், இவளுக்கு சேவை செய்யணும் அப்படி நினைச்சி உனக்கு என்னனாலும் நீ சொல்லுதுக்குள்ளே செய்து எடுத்து கொண்டு வருவாடி. நீ அப்படி வரியா? பரவு உன் வீட்டுல காத்தடிக்க மட்டுக்கு வெக்கையா இருக்கு, அதனால இங்க வந்திருக்கேன்னா உன்னை அரை உப்பு கூட மதிக்க மாட்டாடி. எப்படி நடந்துக்கிட்டேன்னு மட்டும் பாரு அண்ணிக்கிட்ட. நான் நடக்க நடைமுறையில அண்ணி எனக்கு அப்படி சேவை செய்வாங்க. அப்படி பாட்டுடி கற்பூர மாதிரி பத்திக்கிட்டியே. ஃபேன் நல்லா கிறங்குவே, அளவோல காத்து குளுகுளுன்னு வருதம்மா. ஆமாட்டி, அவ எங்க இருந்து வாங்கி வச்சிருக்கா பாத்துக்கா. பாத்தியாட்டி எப்படி சுத்துதுன்னு. ஃபேனுக்கே அவ ரொம்ப ஒரு மாதிரி வருவா. நீ என்ன செய்யணும் தெரியுமா? அதோட மேல யோசிச்சு சொல்லணும், உங்க வீட்டுல அது இருக்கு இது இருக்குன்னு. அண்ணியை கூப்பிடு, எப்படி தூள் பறக்குதுன்னு மட்டும் பாரு. மர்மல, என் மோவ வந்திருக்கா. அது நல்லா இருக்கே, போ அந்த. இப்பதான் அண்ணி வந்தேன். வந்த உடனே இருக்க முடியல, ஒரு மாதிரி வியாபது. என்ன நீ இது ஃபேனே மண்டைய உருட்டுதா தவிர காத்து வர மாட்டேங்குது. ஏதோ பெருமை பீத்துதான் நினைச்சுக்கிட்டா நீங்க அண்ணி. போன வாரம் வரைக்கும் எங்க வீட்ல பெட்ரூம்ல மட்டும் தான் ஏசி இருந்துச்சு. அதுல நான் படுற பாட்டை பார்த்துக்கிட்டு வீடு முழுக்க சென்ட்ரலைஸ்ட் ஏசி பண்ணி விட்டுட்டாரு என் புருஷன். அப்பா வீடு முழுக்க ஏசியா? ஏசின்னு சொல்லு. ஆமா நீ அந்த ஏசில குளுகுளுன்னு இருந்துபட்டு இங்க வந்த உடனே உடம்பெல்லாம் தக தக தகன்னு காந்துது. அம்மா, என் மொபைலுக்கு ஏதாவது பண்டத்தை தூக்கிட்டு வா, பாவம் திம்பல்லாம். நான் விட்ட உதாரல அண்ணி அப்படியே ஆடி போயிட்டாங்க. டி மூஞ்ச பத்தடி அப்படியே ஒரு மாதிரி கருத்து போயிட்டு இப்படி தம்பி பெருமை பீத்தணும். அப்பதான் டேர் பாத்தியா சொல்லுதுக்குள்ள ஓடிட்ட பத்தியா பண்டத்தை எடுத்து வரதுக்கு. அத்த நேரம் சும்மையடி. அதுடா காலிஃப்ளவர் பக்கோடா. என்ன நீங்க? நான் ஏதோ சிக்கன் கொண்டு வருவீன்னு நினைச்சேன். என்ன சிக்கனுக்கு பதிலா காலிஃப்ளவர் கொண்டுட்டு வந்திருக்கியா? எங்க வீட்ல எல்லாம் இதெல்லாம் திங்கவே மாட்டோம். எப்பவுமே நாட்டுக்கோழி அடிச்சி அப்படியே லெக் பீஸா பொரிச்சு திம்போம். என்ன மர்மல நீ இப்படி கொண்டுட்டு வந்திருக்க காலிஃப்ளவரை போய்? இது
நிமிஷம் தே. ஹலோ என்ன ஒரு 5 நிமிஷத்துல வாங்கனே. அந்த காலிஃபிளவரை கொண்டா. இந்த மரமலை யாருக்கு போன் அடிச்ச? டே குளுகுளுன்னு இருந்த உங்க மோவலுக்கு இந்த வெக்கையில வந்து இருக்க முடியாது. அதே மாதிரி சிக்கன் மட்டன் தின்னவளுக்கு இங்க வந்து காலிஃபிளவர் கத்திரிக்காய்னு உள்ள இறங்காது. அதனாலதான் போன் பண்ணி ஒரு ஏசி காரை புக் பண்ணிட்டேன் அவன் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிடுறதுக்கு. அதனால கூட நீங்களும் சேர்ந்து போயிருங்க. ஏன்னா உங்க மோவலை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியாது. 2 பேரும் ஏசில இருந்துட்டு என்னைக்கு நல்ல வெயில்லாம் சரியாகுதோ அதுக்கப்புறம் அங்க இருந்து நீங்க வாங்க. அமுகு டுமுகு அமால் டுமால்